அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாரா வேர்ல்டு விஷன். இன்றைக்கி நம்ம வெஜ் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு இருந்தாலும் சரி, வீட்டில் சின்ன வயசு பிள்ளைங்க தானே செஞ்சு பார்க்குறதா இருந்தாலும் சரி, டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு லஞ்சு தான் பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் எண்ணெய் 3 கரண்டி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பல்லாரி வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துக்கிட்டு அது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். இது வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குல 2ம், ஒரு கேரட்டும், ஒரு பச்சை மிளகா 3 சேர்த்து நல்லா இந்த இஞ்சி பூண்டுலேயே நல்லா வதக்கிக்கலாம். தயிர் 3 குழிக்கரண்டி அளவு சேர்த்துருக்கேன். அது கூடவே கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். காய்கறிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். 2 கப்பு நான் அரிசி எடுத்ததுனால 3 கப்பு அளவு தண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். ஒரு லெமனை புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் அதிலே சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ அரிசி சேர்த்துக்கிறேன். பக்கத்தில் பிரியாணிக்கு முட்டையும் நல்லா வெந்துட்டுருக்கு. குக்கரை மூடிக்கிறேன். 2 விசில் வந்ததுக்கப்புறமா வெஜ் ரைஸ் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிரும். அதுதான் இப்போ நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அது மேலேயே கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா உதிராக நல்லா வரும். அது மேலேயே கொஞ்சமாக மல்லிக்கீரையும் தூவி விட்டுக்கிறேன். திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் குக்கரை மூடி வச்சுக்கலாம். விசில் போட தேவையில்லை, சும்மா ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நம்மளுக்கு வெஜ் ரைஸ், வெஜ் பிரியாணி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. பீன்ஸ் இல்லை, பட்டாணி இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி வெஜிடபிள் பிரியாணி போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காமல் இருக்கிற காய்கறியை வச்சு திருப்தியாக ருசியாக சாப்பிடலாம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.